Hi everyone, welcome back to the session. நம்ம லாஸ்ட் வீடியோவோட நம்ம என்விரான்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த செஷனில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்லி அக்ரிகல்ச்சர் மட்டும் வந்து பார்க்க போகிறோம். பியூர் அண்ட் கோர் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்தெந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஈவன் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு ஜாகிரஃபியில் வந்துட்டு எக்கனாமிக் ஜாகிரஃபின்றது ஒரு டாபிக் பார்த்தோம். லைக் மினரல்ஸ் அதில் பார்த்தோம், மினரல்ஸு, கிராப்ஸு, ஓகேங்களா, கனெக்டிவிட்டி, ரயில்வேஸு, ஏர்போர்ட் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். அதில் வந்து ஒரு சில எப்படி வந்துட்டு ஜாகிரஃபியும் அக்ரிகல்ச்சரையும் கனெக்ட் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா, அதில் கொஞ்சம் பார்த்தோம். தென் செகண்டாக நம்ம என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு சில அக்ரிகல்ச்சர் கொஸ்டின்ஸ் வந்து என்விரான்மெண்ட்டையும் அக்ரியும் ரிலேட் பண்ண மாதிரி பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆகட்டும், அப்புறம் அது ரிலேட்டடாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்லி அக்ரிகல்ச்சர் மட்டும்தான், ஓகேங்களா. லைக் கிராப்ஸ் ஆகட்டும், எம்எஸ்பி பேஸ் பண்ண கொஸ்டின் ஆகட்டும், ஒரு சில கிராப் சென்ட்ரிக் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா. கிரவுண்ட்நட் பற்றி கேட்டதாகட்டும், ரைஸ் பற்றி கேட்டதாகட்டும், அப்புறம் வேறு டர்மரிக் பற்றி கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா. தென் ஒரு சில அக்ரிகல்ச்சர் கான்செப்ட்ஸையும் இங்கே கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். எதுக்காக அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணும்போது ஓவர்லேப் ஆகும், ஓகேங்களா. நம்ம சாலிடாக இந்த இடத்துல போட முடியாது. எக்கனாமியோட ஓவர்லேப் ஆகும், அப்படி இல்லைன்னா ஜாகிரஃபியோட ஓவர்லேப் ஆகும், அப்படின்னா என்விரான்மெண்ட்டோட ஓவர்லேப் ஆகும், இல்லைன்னா கோர் அக்ரியாகவே அது வந்துட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு அது அந்த இதில் வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன், அது வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. இது ஒன்லி ஒன் இது மட்டும்தான், இந்த ஒரே வீடியோ தான். ஸோ விதவுட் எனி டிலே வில் கெட் இன் டு த கொஸ்டின். லெட் மீ ரீட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which of the following factors or policies were affecting the price of rice in India recent past? ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த பியூட்டி ஆஃப் த கொஷின். நம்ம நிறையா படிச்சிருப்போம், ஏதோ எங்கெங்கேயோ படிச்சுட்டு போயிருப்போம், ஒன்றா ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். பட் அந்த யூபிஎஸ்சி கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் வில் பி லைக் ஒரு மாதிரி அனலிட்டிக்கலாகவும் கான்செப்ட் கிளாரிட்டி செக் பண்ணுற மாதிரியும் அப்சர்வேஷனை வந்து செக் பண்ணுற மாதிரியும் தான் கேட்பாங்க. ஸோ what are the policies or factors affecting the price of rice in India in the recent past? First MSP, minimum support price. Second, government's trading. 3, government's stockpiling. 4, consumer subsidies. இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன, இந்த கொஷினில் எது அதிகமாகவும் எது ப்ரைஸ் கம்மியாகும்லாம் கேட்கல. ஜென்ரலாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணோம் ப்ரைஸ் ரைஸ் ஆஃப் ரைஸ் அப்படின்னு தான், ப்ரைஸ் ஆஃப் த ரைஸ்ன்றது தான் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. எம்எஸ்பி அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும், ஓகேங்களா. இப்போ கம்மி எம்எஸ்பிக்கு போச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் எப்படி ப்ரைஸ் இருக்கும், ஓகேங்களா. இப்போ எம்எஸ்பிக்கு வந்துட்டு நிறையா ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் அப்படின்னா டெஃபினட் ப்ரைஸ் வில் கோ லோ, ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவது கவர்மெண்ட்ஸ் ட்ரேடிங். ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரொம்ப வந்து கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னா ப்ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இல்லை கவர்மெண்ட் ட்ரேடிங் வந்து அந்தளவுக்கு இல்லை, கம்மியாக தான் போகுது அப்படின்னா சப்ளை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து வில் பி அக்கார்டிங்லி. தேர்ட் பாருங்கள், கவர்மெண்ட்ஸ் ஸ்டாக் பைலிங். சி வாட் வுட் ஹேப்பன் இஃப் த கவர்மெண்ட் ஸ்டாக் பைல் மோர் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் பை கன்சிடரிங் த சம் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இப்போ இது பண்ணிட்டாங்கன்னா ரைஸ் வில் கோ ஹையர், ஓகேங்களா. இல்லை ஸ்டாக் பைல் பண்ணாமல் ரொம்ப அப்படியே விட்டுட்டாங்க, மார்க்கெட்டில் விட்டுட்டாங்க அப்படின்னா சப்ளை அதிகமாக இருக்கும், ப்ரைஸ் குறைஞ்சிரும். டி பாருங்கள், கன்சியூமர் சப்சிடிஸும் சேம் தான். அவங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் கையில் கிடைக்கிது, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ வெல்ஃபேர் மெஷர்ஸ், ஏதோ சப்சிடி அந்த மாதிரி வந்துட்டு ரைஸ் சப்சிடி அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா பீப்புள் கேன் ஈஸிலி பர்ச்சேஸ் த ரைஸ், தென் ப்ரைஸ் வில் பி லெஸ்ஸர். இல்லை எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ப்ரைஸ் வில் பி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வெரி சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு எடுத்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, 1, 2, 3 and 4 ஆல் தி above. சரிங்களா, எல்லா ஃபேக்டர்ஸுமே வில் அஃபெக்ட். அடுத்து பாருங்கள், வித் ரெஃபரன்ஸ் டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அட் ப்ரெசன்ட் த ரீட்டைல் ப்ரைஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இஸ் மார்க்கெட் ட்ரிவன் அண்ட் நாட் அட்மினிஸ்டர்டு பை த கவர்மெண்ட். ஓகே. Second, ammonia, which is an input of urea, is produced from natural gas. Third, sulfur, which is a raw material for phosphoric acid fertilizer, is a byproduct of oil refineries. Second வந்து நமக்கு தெரியும், that's true, which is input of urea is produced from natural gas அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம், கரெக்டு. தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் sulfur, which is raw material for phosphoric acid fertilizer, is a byproduct of oil refineries. ஃபைன். பட் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் இது. இன்ஃபேக்ட் வந்து 2019 வந்து கரண்ட் அஃபேர், ஓகேங்களா? அதனால தான் 2020 கேட்டிருக்காங்க. At present, retail price of the chemical fertilizer is market driven, not administered by the government இருக்குது. For your knowledge, இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்துட்டு அப்போ என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்னா, அந்த ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால, ஓகேங்களா, மார்க்கெட்டில் வந்துட்டு எல்லாராலையும் அஃபோர்டபுளாக இருக்க முடியாது அப்படின்றதுனால, எல்லாருக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நல்ல ப்ரைஸில் வந்து போகணும் அப்படின்றதுனால கவர்மெண்ட் கேம் அப் வித் சம் கைண்ட் ஆஃப் சப்சிடி மெஷர்ஸ், ஓகேங்களா, டு அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல் த ப்ரைஸ் மெக்கானிசம் ஆஃப் த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இது எதுக்காக இப்போ கேட்குறோம்னா, இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் அதாவது ஃபெர்டிலைசர்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ், சரிங்களா? யூரியா ஆகட்டும், டிஏபி ஆகட்டும், பொட்டாஷ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீம் கோட்டட் யூரியான்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ அது வந்துட்டு அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஏரியா அப்படின்னு இருக்கிறதுனால ரீசெண்ட் டைம்ஸில் ஏதாவது ஃபெர்டிலைசர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா, ஓகேங்களா? ஈவன் ரீசெண்டாக கூட வந்து கவர்மெண்ட் லோகோ வச்சு ஒரு இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க, மெஷர்ஸ்லாம் வந்து போன இயர் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நீங்கள் வந்து நம்ம தேடி போய் படிச்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் நியூஸில் பார்த்தாலும் சரி, கரண்ட் அஃபேரில் இருந்தாலும் சரி, ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி ஏதாவது கேட்டிருக்காங்க அப்படின்னா டீட்டெயிலாக போய் படிச்சுக்கோங்க, சரிங்களா? நான் அதுக்காக தான் எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி 2 1 3 ஒன்லி, சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி எகெயின் கவர்மெண்ட்டோட எடுத்த ஒரு சின்ன விஷயம். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். ஒய் டஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா promote the use of neem coated urea in agriculture? அப்போ வந்து நியூஸில் வந்துட்டு இருந்து 2016, ஓகேங்களா, யூரியா இருக்கும், அது ஏன் வந்து நீம் கோட்டட் யூரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்றது, தேர் வில் பி சம் ரீசன் ஒய் தேர் கோட்டிங், ரைட்? நீங்கள் வந்து இப்போ டேப்லெட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அதில் வந்துட்டு சஸ்டைனபிள் ரிலீஸ் அப்படின்னு வந்துட்டு எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேராஸ்டமால் இருக்குன்னா பேராஸ்டமால் எஸ்ஆர் டேப்லெட்ஸ் அப்படின்னா சஸ்டைனபிள் ரிலீஸ் டேப்லெட்ஸ். ஏன் சஸ்டைனபிள் ரிலீஸ்னால், டேப்லெட் இருக்கும், மேலே ஒரு லேயர் வந்துட்டு ஒரு ஜெலட்டின் சம்திங் ஒரு கொலாஜன் மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க, எகெயின் டேப்லெட் இருக்கும், எகெயின் அந்த கொலாஜன் இருக்கும். எதுக்காக அப்படின்னா, சில பேருக்கு வந்துட்டு இப்போ ஒரு நாளைக்கு 3 வேளை மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் போட்டுட்டு இருக்க முடியாது, ஓகேங்களா? அப்போ ஒரே டேப்லெட் மட்டும் எடுத்தால் போதும், கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாது. ஃபஸ்ட் லேயர் வந்து டிசால்வ் ஆகும், தென் அந்த கொலாஜன் அந்த இது இருக்கும், எகெயின் அடுத்த லேயர் இருக்கும், ஓகேங்களா? அந்த பெயின் வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு 8 hours வந்து பெயின் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சஸ்டைனபிள் ரிலீஸ் வந்து போட்டுக்கலாம். வாட் தட் வில் டூனோ, திஸ் வில் ரிடியூஸ் த டிசால்வபிள் ரேட்டை வந்து குறைக்கும். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே நீம் கோட்டட் யூரியா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆப்ஷன் பி பாருங்கள், நீம் கோட்டிங் ஸ்லோஸ் டவுன் த ரேட் ஆஃப் டிசொல்யூஷன் ஆஃப் யூரியா இன் த சாயில், ஓகேங்களா? ஸோ தட் நம்ம எப்படி சொல்கிறது, ரொம்ப அன்னெசரியாக வந்துட்டு இது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? இன்டிஸ்கிரிமினேட்டாக யூரியா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு ப்ராப்பர் யூசேஜ் இருக்கும், சாயிலுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஓகேங்களா? அதுதான் அந்த மெயின் ரீசன். ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, நீம் கோட்டிங் ஸ்லோஸ் டவுன் த ரேட் ஆஃப் டிசொல்யூஷன் ஆஃப் யூரியா இன் த சாயில் இஸ் த ரைட் ஆன்சர். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எகெயின் ஒரு ஈஸி கொஸ்டின். நம்ம வந்துட்டு ஜஸ்ட் அந்த கொஸ்டினோட கோர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். இன் இந்தியா, which of the following can be considered as public investment in agriculture? ஓகேங்களா, இந்த இடத்துல பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர்னு கேட்குறாங்க. இட்ஸ் நாட் ஷார்ட் டேர்ம், இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா? இப்போ என்னென்னன்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிங்க. ஃபிக்ஸிங் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பி ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆஃப் ஆல் கிராப்ஸ். ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ், do you really think it's feasible? Do you think it is a public investment by fixing MSP for all produce of all crops? Say obviously no, right? ஓகேங்களா, அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் ஆல் கிராப்ஸ் இட்ஸ் நாட் ஃபீஸிபிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இட் கேனாட் பி கன்சிடர் as the பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ இதுதான் கொஸ்டினை எலிமினேட் பண்ணி ஆன்சர் வரலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தப்புன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆன்சர் ஆப்ஷன் சி ஆன்சர் அரைவ் ஆயிடலாம். இல்லை அப்படின்னா ஃபோர்த்து பாருங்களேன், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி சப்ளை டு ஃபார்மர்ஸ். சரி, பேசிக்கலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, ஓகேங்களா? there is no investment in it, ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா there should be a tangible investment. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? டெக்னாலஜியை அட் த கிரவுண்ட் லெவலில் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறோம், இதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா? மற்ற எதுவுமே இல்லாமல் கிவிங் கேஷ் சப்சிடி ஆர் கேஷ் டு த ஃபார்மர்ஸ் ஆகட்டும், இல்லை மற்றபடி வெய்வர் ஆகட்டும், இதெல்லாமே இட்ஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் தான் சொல்லணும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். இதனால ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு எதுவுமே வராது, ஓகேங்களா? அதுதான் அந்த சின்ன பேசிக் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சனாலே போதும். ஓகே, ஃபோர்த் வந்து பாருங்கள்,
ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி சப்ளை டு farmers. No, it's not an investment. ஃபிஃப்த்து பாருங்கள், waiver of agricultural loans by the banking system is also not the investment. ஓகேங்களா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு செகண்ட் பாருங்கள், கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி. ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு டேஞ்சபிள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இட் என்ஹான்ஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த PACS, Primary Agriculture Credit Society. Then second is the correct. Then social capital development to build the strong solidarity among the farmers fraternity. அதுவும் வந்துட்டு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். லைக் பை enabling the farmer producer organization, FPO, அதெல்லாமே. ஸோ தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஆறு பாருங்கள், செட்டிங் அப் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் பை த கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்துட்டு நல்லா ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு, ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிறையா வந்து பார்த்துருப்போம், ப்ராப்பர் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால இப்படி வந்து கிரெயின்ஸ் வந்து கெட்டிங் வேஸ்டட் அப்படின்றது. அப்போ ப்ராப்பர் குடோன் அந்த மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ் வந்து இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஈஸி, ரைட்? ஸோ அப்போ இதெல்லாம் தான் வந்து ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அப்போ 2, 4, 2, 3, 6 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இதே டோனில் கேட்ட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். Under the Kisan credit card scheme, short-term credit support is given to farmer for which of the following purpose? See, it's very simple question. போன கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்ட் ஆன் த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? லாங் டேர்ம் சென்ட்ரிக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டோட கொஸ்டின். இதில் வந்து எதுவுமே பார்க்காதீங்க, ஜஸ்ட்டு ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேமிலி ஹவுஸ் and setting up a village cold storage facility. Do you think we can get a short term lending? ஓகேங்களா? ஷார்ட் டைம் கிரெடிட் ஃபார் தீஸ் பர்பஸ். வீடு கட்டுறதுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கட்டுறதுக்கும் வந்து ஷார்ட் டைம் ஸ்டோரேஜ் வந்து ஷார்ட் டைம் லோன் வந்து கிடைக்குமா? இட்ஸ் வெரி காமன் சென்ஸ், வெரி பேசிக் கொஸ்டின்ஸ். கிடைக்காது. ஓகேங்களா? அப்போ ஷார்ட் டைம் லோன் வேறு எதுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது அவங்க ஆப்ஷன் 3 பாருங்கள், கன்சம்ஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கண்டிப்பாக வரும். ஃபோர்த்து பாருங்கள், போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ என்கிட்ட பயிர் இருக்குது, நான் எடுத்து வச்சிட்டேன், பட் எனக்கு அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கோ இல்லை அதை வந்து இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஐ கேன் அவைல் ஷார்ட் டைம் கிரெடிட். ஓகேங்களா? தென் நான் அந்த அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் ஐ வில் ரீபே வித் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இது வந்துட்டு பேசிக் காம்போனன்ட். பட் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் கம்பைன் ஹார்வெஸ்டர்ஸ், டிராக்டர்ஸ், மினி ட்ரக்ஸ் இது எல்லாமே வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஐ வுட் சே. பிகாஸ் ஷார்ட் டைம் கிரெடிட் வந்துட்டு it does not consider the short term credit. So the right answer for this question option B. நம்ம 5 eliminate பண்ணோம் அப்படினாலே we can easily arrive the answer option B. 1, 3 and 4 is the right answer because 2 பாருங்க ஆல்ரெடி 5 ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். செகண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் கம்பைன் ஹார்வெஸ்டர்ஸ், டிராக்டர்ஸ், மினி ட்ரக்ஸ் இதுக்காக வாங்குற லோன் வந்து ஷார்ட் டைம் லோன் நம்ம வந்து சொல்ல மாட்டோம். திஸ் வில் கம் அண்டர் த லாங் டைம் லோன். ஓகேங்களா? வெரி சிம்பிள். எகெயின் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபார்ம் அசெட்ஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்ன்ற வேர்டு வந்துட்டு நம்ம எக்கனாமிக் கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிக் எக்கனாமியில் ஃபியூ கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அண்டு ஒர்க்கிங் கேபிட்டல்னு பார்த்தோம். இப்போ இதில் வந்து ஆப்ஷன் இதிலே கொடுத்துருக்காங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபார்ம் அசெட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒர்க்கிங் கேபிட்டல் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹவ் த டிராக்டர். ஓகேங்களா? எனக்கு டிராக்டர் வாங்குற லோன் கம்ஸ் அண்டர் த லாங் டைம் லோன். ஓகேங்களா? பட் டிராக்டருக்கு நான் பெட்ரோல் போடுறதுக்காக வாங்குற லோன் வந்து ஷார்ட் டைம். அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். நம்ம ஆல்ரெடி இதை டீட்டெயிலாக 2024 பேப்பர்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட டிராக்டர் இருக்குது, அதுக்கு நான் வந்து லோன் வாங்கலை, பட் டிராக்டருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு நான் லோன் வாங்கிக்கலாம். கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் யூஸ் பண்ணி இப்போ எனக்கு வந்து ஒரு 500,000 வேணும் அப்படின்னா மற்ற இந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபார்ம் அசெட்ஸ்க்கு ஈஸியாக வாங்கி நான் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ as simple as that. So right answer for this question is option B. 1, 3 and 4 is the right answer. So without any delay, we'll go to next question. Again, the question comes from the MSP. So MSP, for your knowledge, I am telling you, every year MSP ஓட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ் தேர் எனி டிட் தே ஆட் எனி நியூ ஐட்டம்ஸ் இன்டு த எம்எஸ்பி? ஓகேங்களா? என்னென்ன கிராப்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தேர் வில் பி 7 சீரியல்ஸ் இருக்கும், அப்புறம் பல்சஸ் இருக்கும், அப்புறம் 5 ஆயில் சீட்ஸ் இருக்கும். இஃப் பாசிபிள் எல்லாத்தையும் மக்கப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தென் வேறு ஏதாவது அந்த எம்எஸ்பி வந்துட்டு யார் கணக்கெடுப்பா, என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறாங்க, தென் சுவாமிநாதன் கமிட்டி வந்து என்ன ஃபார்முலா வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க,
இப்போ ரைட் நம்ம என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ரெண்டுலேயும் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், ஓகேங்களா. தென் லீகலைசேஷன் ஆஃப் எம்எஸ்பி பண்ணணுமா பண்ணக்கூடாதா, அதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன, அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் மீன்ஸ் சேலஞ்சஸ் என்ன, அதெல்லாம் மீன்ஸில் அந்த மாதிரி கேட்கலாம். எகெயின் எம்எஸ்பி வந்துட்டு யார் அப்ரூவ் பண்ணுவா அப்படின்றதும் கேட்டிருக்காங்க, நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம், ஓகேங்களா. எம்எஸ்பி வந்து யார் மெஷர் பண்ணுறது வேறு, யார் அதை அப்ரூவ் பண்ணுவா அட் த எண்ட் ஆஃப் த டே அதுன்றது வேறு, ஓகேங்களா. இப்போ அதெல்லாம் யார் அப்படின்றத பார்த்துக்குங்க. தென் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட், இந்த ஆங்கிளில் படித்து வச்சுக்கணும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா. ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன் த கேஸ் ஆஃப் ஆல் cereals, pulses and oil seeds, the procurement of MSP, minimum support price, is unlimited in any state of UT of India. சரி, ஆல்ரெடி ஒரு சில கொஷின்ஸ் நான் சொன்னல, இன்கேஸ் தெரில அப்படின்னா நீங்கள் படித்து பாருங்கள், படிக்கலையே உங்களுக்கு வந்து யூ வில் கெட் டு நோ இது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கொஷின். they have used the very extreme word unlimited in any state. It's not so, ஓகேங்களா. that will be limited, இவ்வளோ தான் தர முடியாமல். இட்ஸ் நாட் லைக் அன்லிமிட்டெட் அன்கண்டிஷனல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு தப்பு. செகண்டு பாருங்கள், இந்த கேஸ் ஆஃப் cereals and pulses, the MSP is fixed in any state UT at a level to which the market price will never rise. Again, இந்த மாதிரிலாம் எந்த ப்ரொவிஷனுமே கிடையாது. we know very well. The two, they are telling that MSP is fixed in any state or UT at a level to which the market price will never rise. அந்த மாதிரி கிடையாது, sometimes will rise, ஓகேங்களா. ஸோ will never rise and unlimited, these kind of wordsலாம் நீங்கள் வரும்போது கொஞ்சம் be cautious, ஓகேங்களா. ஸோ the right answer for this question option D, neither one nor two. Okay, we'll go to the next question. The economic cost of food grains to the Food Corporation of India is minimum support price and bonus if any paid to the farmers plus. ஸோ எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ்ன்றது எதெல்லாம் வரும்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. ஆஃப் த டு த FCI ஃபுட் கார்பரேஷனுக்கு ஒன்று MSP அண்டு பெய் டு த ஃபார்மர்ஸ் ப்ளஸ் அது கூட என்ன வரும், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஒன்லி. தப்பு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுவாங்க, கிடையாது. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஒன்லி, நோ, தப்பு. சி பாருங்கள், ப்ரொக்யூர்மெண்ட் இன்சிடென்ஷியல் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட், ஓகேங்களா. இதுதான் ரைட் ஆன்சர். சி இஸ் த ரைட் ஆன்சர் பிகாஸ் இதை தான் வந்து அதில் ஆட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. எம்எஸ்பி இதில் எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் டு த FCI என்னென்ன வரும்னா MSP, ஓகேங்களா. அண்ட் இஃப் தேர் எனி போனஸ் தட் இஸ் பெய்ட் டு த ஃபார்மர்ஸ், அது கூட ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் இன்சிடென்டல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு ஆகிற மற்ற செலவுகள்லாம், ஓகேங்களா. அதை தான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் இன்சிடென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் லைக் டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கு லேபர் காஸ்ட்டு, அது எல்லாமே கன்சிடர் பண்ணுறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எகெயின் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், 2018 கேட்ட கொஸ்டின், அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதான் சொல்கிறல, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன தெரியணும் அப்படின்னா அந்த ட்ரெண்டு வந்து தெரியணும், ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் 1 இயர்னால் எந்த மாதிரி இது, அதுக்காக இந்த கொஷின் இருக்குது எடுக்கிறது. இப்போ அந்த கொஷின் அப்படியே கேட்பாங்களான்றது தெரியாது, கிடையாது, ஓகேங்களா. வேறஸ் இப்போ லாஸ்ட் 1 இயரில் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ட்ரெண்ட் வந்து எப்படி போயிட்டுருக்கு, என்ன ப்ராடக்ட்ஸ் என்ன கூட்ஸ் வந்து நம்ம அதிகம் இம்போர்ட் பண்ணுறோம், என்ன வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஹவு த சைனிங் ஆஃப் ட்ரேட் டீல்ஸ் வித் நியூசிலாந்து ஆர் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வித் அதர் யூரோப்பியன் யூனியன்ஸ், ஹவு இட்ஸ் கோயிங் டு அஃபெக்டட் த அக்ரிகல்ச்சரல் செக்டார்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட்டட் எடிபிள் ஆயில் is more than the domestic production of edible oils in the last 5 years. Even now the same case we know very well, ஓகேங்களா. அதனால தான் டு ப்ரொமோட் த edible oil and production வந்துட்டு கல்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் கம் அப் வித் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் என்ன சொல்கிறது, நேஷ்னல் மிஷன் ஆன் ஆயில் சீட்ஸ், ஓகேங்களா. அந்த மாதிரியான நிறையா ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஃபார் எடிபிள் ஆயில்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க டு மெயின்லி டு ரிடியூஸ் த இம்போர்ட் ஆஃப் எடிபிள் ஆயில் டு இன்க்ரீஸ் த டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு, தட் டேட்டா அப்படியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டு தான். எஸ்பெஷலி பாம் ஆயில் we have been procuring from the Malaysia, South Eastern countries, and sunflower oil வந்து பார்த்தீங்கன்னா we have been procuring from the Ukraine, Russia. Even if you remember டியூரிங் ரஷ்யா உக்ரைன் வரப்பெல்லாம் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயிலோட டிமாண்ட் வந்து ரொம்ப இதாக கிராஷ் ஆச்சு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தட் உக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட், ஓகேங்களா. அதெல்லாமே நம்ம நியூஸில் பார்த்துட்டு வந்திருப்போம். many of us would have got to know that we have been hugely dependent upon the edible oil, particularly that sunflower oil from the Ukraine.
Okay, அடுத்து let me read out the second statement. The government does not impose any customs duty on all the imported edible oils as a special case. ஸோ இதை நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் how much to it's a large extent வந்து நெகட்டிவ் டோனில் இருக்குது. கவர்மெண்ட் ஆக்சுவலி டஸ் இம்போர்ட் கஸ்டம் டியூட்டி, அது வி ஷுட் நோ. ஓகேங்களா, இட்ஸ் நாட் லைக் டஸ் நாட் இம்போஸ் எனி கஸ்டம் டியூட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. இட் இம்போஸ் அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் தே ஆர் டெல்லிங் தட் ஆல் தி இம்போர்ட்டட் எடிபிள் ஆயில்ஸ்ன்னு இருக்குது, தட் ஆல்சோ நாட் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலி இன்ஃபேக்ட் இட்ஸ் கவர்மெண்ட் இம்போஸ் கஸ்டம் டியூட்டி, இம்போர்ட் பண்ணுறதும் கஸ்டம் டியூட்டி போடுறாங்க, அது இல்லாமல் போட மாட்டாங்க. ஸோ செகண்ட் வந்து அப்சல்யூட்லி ராங். த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் A, 1 only. So let me tell you why this question is very important. This question was asked in 2018. ஓகேங்களா, the very next year 2019 they have asked the same question, the same டோனில் வந்து அடுத்த வருஷம் வந்து கேட்டாங்க. அந்த கொஸ்டினையும் இப்போ படிக்கிறேன். Among the agricultural commodities imported by India, which one of the following accounts for the highest imports in terms of value? ஓகேங்களா, in the last 5 yearsன்னு கேட்குறாங்க. Spices, fresh fruits, pulses, vegetable oil. ஓகேங்களா, ஸோ இஃப் யூ நோ த அந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம போன இயரும் 2018 கொஸ்டினும் பார்த்தோம், அந்த வருஷம் ட்ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜ்லி வந்து இம்போர்ட் பண்ணது எடிபிள் ஆயில் தான். ஸோ அந்த நமக்கு தெரிஞ்சது அப்படின்னாலே இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, வெஜிடபிள் ஆயில்ஸ். சரிங்களா, ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரி பேசிக் கொஸ்டின். ஓகேங்களா, ஜஸ்ட் சம்டைம்ஸ் நோ கொஞ்சம் டு மேக் அஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள், டு மேக் அஸ் ஃபீல் ஈஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் நம்ம பேசிக் செக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஃபைன். ஆப்ஷன் ஏ, த சீலிங் லாஸ் வேர் எய்ம்டு அட் ஃபேமிலி ஹோல்டிங்ஸ் அண்ட் நாட் இண்டிவிஜுவல் ஹோல்டிங்ஸ். தப்பு, இட்ஸ் ஃபார் போத் தான். பி பாருங்கள், த மேஜர் எய்ம் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வாஸ் ப்ரொவைடிங் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் டு ஆல் த லேண்ட்லெஸ். ஈவன் நம்ம வந்து பூதன் மூமெண்ட் வந்து நிறையா மூமெண்ட் வந்து பார்த்துருக்கோம். தே ஹவ் பீன் ரைசிங் வாய்ஸ் ஃபார் த லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ அக்கார்டிங் டு தட் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். தட்ஸ் த ட்ரூ. த மேஜர் எய்ம் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வாஸ் ப்ரொவைடிங் அக்ரிகல்ச்சர் லேண்ட் டு ஆல் த லேண்ட்லெஸ். ஓகே, இது கரெக்டு. பட் எதுக்கும் சிஎன்டியும் பார்ப்போம். சி பாருங்கள், இட் ரிசல்டட் இன் கல்டிவேஷன் ஆஃப் கேஷ் கிராப்ஸ் as a predominant form of cultivation. No, not such case was happened. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா டு இட் ஹெல்ப் த ஃபுட் செக்யூரிட்டி. ஓகேங்களா, ரைஸு, வீட்டு அந்த மாதிரி தான் ஏதாச்சு. சி இஸ் ராங். டி, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பெர்மிட்டட் நோ எக்ஸப்ஷன் டு த சீலிங் லிமிட்ஸ். கிடையவே கிடையாது. ஓகேங்களா, தேர் இஸ் சம்திங் கால் சீலிங் லிமிட்ஸ். ஒரு இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றத சீலிங் லிமிட்ஸ் வந்து நம்ம வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அக்கார்டிங் டு சம் ஆக்ட். ஓகேங்களா, ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி. The major aim of land reforms was providing agricultural land to the landless people. ஓகேங்களா, ஸோ இதே பேஸ் பண்ணி இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி 2024 வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா, அந்த வருஷம் கரண்ட் அஃபேராக வந்த கொஸ்டின். அதை வந்து என்னன்றதை இப்போ பார்க்கலாம். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். பிஒய்க்யூலேருந்து நம்ம க்ளூ எடுத்துட்டோம். பிஒய்க்யூ வச்சு கரண்ட் அஃபேர் படிக்கும். ஓகே, பிஒய்க்யூவில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அப்போ எகெயின் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்படி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேங்களா, ஸோ லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். With reference to the Digital India Land Records Modernization Program, consider the following statement. To implement the scheme, central government provides 100% funding. Fine. Under the scheme, cadastral maps are digitized. True. An initiative has been undertaken to transliterate the records of rights from local language to any of the language recognized by the Constitution of India. Actually no, the right answer for this question is all the above, because this question was came during the current affair வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருந்தது. ஓகேங்களா, ஒரு ஸ்கீமில் இருந்தோ இல்லை ஏதோ இந்த மாதிரி பாலிசியில் இருந்தோ ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். அதை நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு மிஸ்லினியஸ் சப்ஜெக்ட்ஸ் இதில் வந்துட்டு நம்ம வீடியோஸ்லேயும் வந்துட்டு அந்த சீரீஸில் கண்டினியூஸாக எடுப்போம். பட் இது அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸோட கண்டினியூஷன் அப்படின்றதுனால நான் இதிலே இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ எஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் 100% ஃபண்டிங் அண்ட் cadastral maps are digitalized. இது ஒன் ஆஃப் த objective ஆஃப் திஸ் ஸ்கீம். எஸ், அக்கார்டிங் டு த இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லோக்கல் லாங்குவேஜ் டு எனி ஆஃப் த லாங்குவேஜ் recognized by Constitution of India is also right. ஓகேங்களா, ஃபார் த இன்க்ளூசிவிட்டி. ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி 1, 2 and 3. ஓகேங்களா, ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்.
எகெயின் நான் ஆல்ரெடி சொன்னேன், எம்எஸ்பி வந்து படிக்கும்போது என்னென்ன கிராப்ஸுக்கு தராங்க, எந்தெந்த கிராப்ஸுக்கு தரல அப்படின்ற பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. அந்த வகையில் கேட்ட இந்த கொஷின்ஸ் தான் இது. கன்சிடர் த ஃபாலோவிங்: அரிகானட், பார்லே, காஃபி, ஃபிங்கர் மில்லர், கிரவுண்ட்நட், சீசமம், டர்மரிக். The Cabinet Committee on Economic Affairs has announced the MSP for which of the above கேட்குறாங்க. எதுவுமே தேவையில்ல, நம்ம எல்லாமே தெரியும். அரிகானட்டு அண்டு காஃபிக்கு ஓகேங்களா, இதுக்கெலாம் வந்து நம்ம இது வந்து கொடுக்குறது இல்லைன்றது தெரிஞ்சோம் அப்படின்னாலே போதும். ஃபார் எம்எஸ்பி வந்து கொடுக்குறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு. அதேமாதிரி டர்மரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ எம்எஸ்பி ஃபார் டர்மரிக் ஓகேங்களா. எது தெரியுதோ இல்லையா, அட்லீஸ்ட் எவ்ரி ஒன் நோஸ், ஐ ஹோப் எவ்ரி ஒன் நோஸ் தட் காஃபிக்கு வந்து எம்எஸ்பி கிடையாது அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ 3 வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் வில் அரைவ் தட் ஆப்ஷன் பி 2, 4, 5 and 6 ஆர் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரிங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Again, what are the advantages of implementing the National Agriculture Market Scheme? There is something called ENAM அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஒன்றும் இல்லை, இட்ஸ் கனெக்டிங் த 2 different farmers from the 2 different region to make the transactional business and to transfer the agricultural goods between these 2 farmers ஓகேங்களா. ஸோ தட் தே கேன் இன்கம், அப்புறம் தேவையில்லாமல் வந்துட்டு அவங்கள ஹோல்டு பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ இட் லிங்கேஜ் பிட்வீன் த 2 different farmers from the 2 different regions ஓகேங்களா. ஸோ let me read out the statement. It is a pan-India electronic trading portal for agricultural commodities. Absolutely right. Second, it provides the farmers access to nationwide markets with the price commensurate with the quality of the produce. ஓகேங்களா, அந்த எந்த குவாலிட்டி இருக்கோ, என்ன மாதிரி குவாலிட்டி இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி ப்ரைஸு ஈனாம்லாம் சொல்லுவாங்க. இவங்க எதுவுமே இது பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு இந்த குவாலிட்டியை வந்து அப்லோட் பண்ணிட்டு இந்த ப்ரைஸ் என்ன அப்படின்னு இது பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருக்கு வேணுமோ அவங்க வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இட்ஸ் வெரி குட் ஸ்கீம்ஸ் proposed by the government. So the right answer for this question is option C, both 1 and 2 only. So we will go to the next question. Again, the fair and remunerative price FRP of sugarcane is approved by the. See, ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 விஷயம் இருக்குது. ஒன்று எம்எஸ்பி, இன்னொன்று எஃப்ஆர்பி. எம்எஸ்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த அக்ரிகல்ச்சர் கூட்ஸ் விச் ஆர் மென்ஷன்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் சுகர்கேன் ஓகேங்களா. சுகர்கேனுக்கு என்னென்னா ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் சம்திங் சேம் லைக் எம்எஸ்பி மாதிரி தான். கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா அப்ரூவ்டு பை இதுன்னு கேட்குறான். சரி, தட் இஸ் 2 different ways. ஒன்று வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுறா, எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ். அவங்க தான் தே வில் ஹேவ் சம் ஃபார்முலா, அக்கார்டிங் டு தட் ஃபார்முலா தே வில் ஃபிக்ஸ் த ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஒரு குவிண்டலுக்கு எவ்வளோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. அது அப்ரூவ் பண்ணுறது யார் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே கேபினட் வில் அப்ரூவ், பர்டிகுலர்லி ஆப்ஷன் ஏ Cabinet Committee on Economic Affairs ஓகேங்களா. that is the final authority to say whether to approve or not. Okay, so right answer for this question is option A. Okay, again sometimes no again we need to keep this thing in our mind. sometimes ஒரு டேர்ம்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, இது யூஸ்வலாக அக்ரிகல்ச்சரில் கேட்பாங்க, புது டேர்மாக இருக்கும் ஓகேங்களா. அதை வந்து நம்ம டிரைவ் பண்ணணும், அது வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படின்றத. இதுக்கு வந்து சிம்பிள் திங், ஜஸ்ட் அதை வந்துட்டு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், படித்து பாருங்கள். தேர் ஷுட் நாட் பி எனி எக்ஸாஜரேஷன், தேர் ஷுட் நாட் பி எனி ஓவர், என்ன சொல்கிறது, அது அப்படியே ரொம்ப இதாக பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல், ரேதர் த ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி பொலைட், சட்டில், ஃபீஸிபிள், சஸ்டைனபிள் அண்ட் அக்செப்டபுளாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பிஒய்க்குள்ள கேட்டது, ஸோ தட் யூ வில் கெட் அன் ஐடியா. லெட் மீ ரீட் அவுட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் வாஸ் ஆஸ்க்ட் இன் 2015. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் சீட் வில்லேஜ் கான்செப்ட்? ஃபஸ்ட்டு, என்கரேஜிங் த ஃபார்மர்ஸ் டு யூஸ் their own farm seeds and discouraging them to buy the seed from others. See, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டோனில் இருக்குது. எவ்ரி ஒன் வில் நாட் அஃபோர்ட் டு ஹேவ் ஓன் சீட்ஸ், ரைட்? டெஃபினெட்லி தேர் வில் பி சம். அதுவும் இல்லாமல் இவங்க என்ன சொன்னால் டிஸ்கரேஜிங் தெம் டு பை த சீட்ஸ் ஃப்ரம் அதர்ஸ்ன்னு இருக்குது. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, தப்பு. பிக்கு அப்புறம் வரும் சி பாருங்கள். இயர் மார்க்கிங் சம் வில்லேஜஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்டிஃபைட் சீட்ஸ். திஸ் இஸ் வாட் ஐ டோல்ட், கைண்ட் ஆஃப் ஓவர் எக்ஸாஜரேஷன் ஓகேங்களா, ஒரு அன்இமேஜினேட்டிவாக இருக்கும். டி பாருங்கள்.
identifying entrepreneurs in village and providing them technology and finance to set up seed companies. Sounds good, ஓகேங்களா. பட் இது வந்து அட் கிரவுண்ட் லெவலில் இது வந்து பாசிபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஓகேங்களா. ரொம்பவும் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் எக்ஸாஜரேஷன் இருக்கணும். வேறு ஆப்ஷன் பி பாருங்களேன், இன்வால்விங் த ஃபார்மர்ஸ் ஃபார் ட்ரைனிங் இன் குவாலிட்டி சீட் ப்ரொடக்ஷன் and thereby to make available quality seeds to others at appropriate time and affordable cost. Plain, subtle, feasible, ஓகேங்களா. இது வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. ப்ராக்டிக்கலாக இருக்கும், அவ்வளோதான். ஒரே வார்த்தை சொல்லணும்னா ப்ராக்டிக்கலான ஆப்ஷன் வந்துட்டு அதில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி. இதே மாதிரி கேட்ட அடுத்த வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கேட்ட நெக்ஸ்ட் கொஸ்டினும் பார்க்கலாம், சரிங்களா. இது வந்து 2023 கேட்ட கொஸ்டின், சரிங்களா. ஓகே, லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் 100 million farmers? ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம இந்த அளவுக்கு படிச்சுட்டு போக முடியாது, ஓகேங்களா. அட் தி சேம் டைம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் எக்ஸாம் பார்க்கும்போது பயப்படவும் கூடாது, ஓகேங்களா. ஜஸ்ட் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். நான் போன தடவை என்னென்ன சொன்னோம், ப்ராக்டிக்கலாக இருக்கா, சட்டிலாக இருக்கா, ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக இருக்கா, எக்ஸாஜரேஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் லைக்லி அந்த ஆப்ஷன்ஸ் தான் வரும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் 100 million farmers? ஏ பாருங்கள், இட் இஸ் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் அக்சலரேட்டிங் த டிரான்சிஷன் டுவர்ட்ஸ் ஃபுட் அண்ட் வாட்டர் சிஸ்டம் தட் ஆர் நெட் ஜீரோ கார்பன், நேச்சுரல் பாசிட்டிவ் அண்ட் தட் எய்ம்ஸ் டு இன்க்ரீஸ் ஃபார்மர் ரெசிலியன்ஸ். வெரி சட்டில், ஓகேங்களா. என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, டிரான்சிஷன் டுவர்ட்ஸ் த ஃபுட் அண்ட் வாட்டர் தட் ஆர் நெட் ஜீரோ, நேச்சுரல் பாசிட்டிவ் எது இருக்கோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. எய்ம் டு இன்க்ரீஸ் த ஃபார்மர் ரெசிலியன்ஸ்ன்னு ரொம்ப சட்டில், ப்ராக்டிக்கல், ஓகே வி கேன் டூ இட், ஓகேங்களா. அது 100 million ஃபார்மர்ன்ற இனிஷியேட்டிவ் வந்துட்டு பேஸ்ட் ஆன் திஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, ஹோல்டு பண்ணி வைப்போம். அடுத்தது பார்ப்போம். ஆப்ஷன் பி பாருங்கள், இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் அலையன்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபார்மிங் ஆர்கனைசேஷன்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் supporting and strengthening the development of the organic animal husbandry. Did they talk about anything about animal husbandry? No. அதுமெல்லாம் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் அலைன்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்மிங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்தனிங் டெவலப்மெண்ட் ஆர்கானிக் அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு போச்சு. ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக, ஓகேங்களா. இந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஒரு ப்ராடாக ஹோலிஸ்டிக்காக அட்ரஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பி தப்பு. சி பாருங்களேன், it is a digital platform fully integrated with the service providers built on blockchain that lets buyers, sellers and third parties trade fertilizers quickly and securely. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் எக்ஸாஜரேட்டடாக, நாட் ஃபீஸிபிள் அட் தி கிரவுண்ட் லெவல், ஓகேங்களா. நாட் ப்ராக்டிக்கல் ஆஸ் வெல். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நம்ம தூக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா. முதல்ல நான் சொன்ன ஆங்கிளில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸோ சியும் வராது. டி பாருங்கள், இட் இஸ் எ பிளாட்ஃபார்ம் with the mission of encouraging the farmers to form farmer product organization or agri-business consortiums, thus facilitating the access to global open market to sell their products. என்றது idea is very good, but again it's not feasible. It takes so much of amount or investment at the ground level, okayங்களா. Again it's a exaggerated statement. Among all the options, the subtle options வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 100 million farmers is all about. It is a platform for accelerating the transition towards a food and water system that are net zero carbon, nature positive and that aims to increase the farmer resilience is the right answer, சரிங்களா. எகெயின் இதே மாதிரி கேட்டால் இன்னொரு வருஷம் கேட்டால் இன்னொரு கொஷின்ஸ் பார்க்கலாம். 2024 கேட்டதுன்னு நினைக்கிறேன், if I am not wrong. Which one of the following best describes the concept of small farmer large field? இவ்வளோ தான் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக படிச்சுட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது, ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எக்ஸாமில் யூ ஹவ் டு கான்ஃபிடன்ட், ஓகேங்களா. பார்க்க கொஷினே பெருசாக இருக்குது, டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிலாம் எதுவும் யோசிக்காமல் ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டிஸ்கிரைப் த கான்செப்ட் ஆஃப் ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்ட். ஓகே, நம்ம இதை வச்சு எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். நான் சொன்ன ஆங்கிளில் ப்ராக்டிக்கலாக இருக்கா, ஃபீஸிபிளாக இருக்கா, எக்ஸாஜரேஷன் இல்லாமல் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ரீசெட்டில்மெண்ட் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் uprooted from their countries due to war by giving them large cultivable land which they cultivate collectively and share the produce. Again, என்ன சொல்கிறது, சம்மந்தமே இல்லை. ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இவங்களாம் இது ஒன்று கட்டின மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. பி விடுவோம், அடுத்து பார்ப்போம். சி பாருங்கள்,
many marginal farmers in an area together make a contract with the corporate body and surrender their land to the corporate body for a fixed time, for which the corporate body makes a payment of agreed amount to the farmer. Again, ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்டு தெர் இஸ் நத்திங் மேட்ச். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரண்டர் த லேண்ட் அப்படின்றதுலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது திஸ் ஆல்சோ ராங். டி பாருங்களேன், எ கம்பெனி எக்ஸ்டென்ஸ் லோன் டெக்னிக்கல் நாலேஜ் மெட்டீரியல் இன்புட்ஸ் டு எ நம்பர் ஆஃப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் இன் அன் ஏரியா so that they produce the agricultural commodity required by the company for its manufacturing process and commercial production. Is a very good idea, fantastic idea I would say, but this is not associated with anything related to small farmer large field. But option B பாருங்க, many marginal farmers in an area, ஓகேங்களா, many marginal farmers in an area organize themselves into groups and synchronize and harmonize selected agriculture operations. அவ்வளோதான். ஓகேங்களா, வெரி பிளெயின், இட்ஸ் ப்ராக்டிக்கல். ஸோ இது ஓகேங்களா. ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்ட் அப்படின்றதுனா இப்போ ஒரு இதுதான் ஒரு ஸ்கொயர் இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற மெனி மார்ஜினல் ஃபார்மர்ஸ்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு தேவையான ஒரு அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன் செய்கிறாங்க. அப்போ ஸ்மால் ஃபார்மர்ஸ் ஆர் கம்மிங் ஃபார்வேர்ட், இட் வில் பிகம் த லார்ஜ் ஃபீல்ட். அதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, அந்த ஆப்ஷன் தான். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பார்க்க வந்து சீம்ஸ் டிஃபிகல்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பட் உள்ளே படித்து கொஞ்சம் காமாக பயப்படாமல் படிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹவ் கம் டு த கன்க்ளூஷன் ஆஃப் த வாட் டு சே ரீச் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த செஷன். ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு வி கேன் மைண்ட் அப். சரிங்களா. ஓகே, ஃபைன். Very simple question. In 2025 like get a questions. Consider the following plants: groundnut, horse gram, soybean. How many of the above belong to the pea family அப்படினு கேக்குறாங்க. It's a very simple question. We have studied in the basic NCERT. PYQ ல பார்த்திருக்கோம். Even ஜெனரலாவும் நமக்கு தெரியும். groundnut இருக்கு, horse gram, soybean. ஓகேங்களா. These all the three are comes under the P family. This question was asked in 2025. ஸோ நம்ம என்ன தான் நிறையா படிச்சுட்டு போனாலும் அங்கே இங்கேன்னு எது படிச்சுட்டு போனாலும் தே வில் பி ஸ்டிக் டு த பேசிக்ஸ் தான். ஓகேங்களா. அதனால் பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். அண்டு லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே ஆஃப் திஸ் செஷன் 2025 கேட்டது. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டர்மரிக் டியூரிங் த இயர் 2022 to 2023. First statement: India is the largest producer and exporter of turmeric in the world. Fine. Second, more than 30 varieties of turmeric are grown in India. Fine. Third, Maharashtra, Telangana, Karnataka, Tamil Nadu are major turmeric producing states in India. Which of the statement gives above are correct ன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஏன் கேட்டாங்க அப்படின்னா 2024 or 5 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா they have created something called நேஷ்னல் டர்மரிக் போர்டு, NTB அப்படின்னு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணாங்க ஃபார் த டெக்னிக்கல் நாலேஜ். அடுத்து வந்துட்டு டர்மரிக் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி வந்துட்டு எக்ஸ்போர்ட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு இது கெப்பாசிட்டி பில்டிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த டர்மரிக் அண்டு ஒரு எஃபிஷியன்சியை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக டர்மரிக் கல்டிவேஷனில். அப்போ வந்து அதோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேங்களா. அதனால இந்த கொஷின்ஸ் வந்து வந்திருந்தது. எஸ், அது வெரி ஈஸி கொஷின். இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் த டர்மரிக் இன் த வேர்ல்டு. தட் இஸ் கரெக்ட். செகண்டு, மோர் தென் 30 வெரைட்டிஸ் ஆஃப் டர்மரிக் ஆர் க்ரோன் இந்தியா. தட்ஸ் வெரி ட்ரூ. ஈவன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா ஆகட்டும், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஈரோடோட மஞ்சளுக்கு வந்து டர்மரிக் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது. அப்புறம் மேகாலயாவில் இருக்கிற டர்மரிக் வந்து பார்த்திங்கன்னா குர்குமின் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் டு க்யூர் த கேன்சர். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வெரி யூனிக் ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரி சதன் ட்ராபிக்கல் பெனின்சுலர் ரீஜனில் தான் வந்துட்டு வந்து மோஸ்ட் ஃபேவரபிள் கிளைமேட்டாக இருக்குது, வாட்டர் அவைலபிலிட்டி அது மாதிரி இருக்குது. மோர் மேஜர் டர்மரிக் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ், தட் ஆல்சோ கரெக்ட். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். நீங்கள் எகெயின் டர்மரிக் வந்து பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி போன கொஸ்டினை பொறுத்ததுக்கு MSP கிடையாது. தென் அதோட வாட்டர் ரெக்யர்மெண்ட் என்ன, அது எந்த சாயில் வந்து நல்லா வளரும், ஓகேங்களா. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ ஆல்ரெடி ஆஸ் வி டிஸ்கஸ்டு ஆல்மோஸ்ட் வி ஹவ் கம் டு த கன்க்ளூஷன் ஆஃப் த செஷன்.
அக்ரிகல்ச்சரில் வந்து ஸோ டைவர்சிஃபைடாக நிறைய கொஷின் எம்எஸ்பி ரிலேட்டடாக கேட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் யூனிக்காக வந்துட்டு அந்த 100 மில்லியன் ஃபார்மர்ஸ், ஸ்மால் ஃபார்மர்ஸ், லார்ஜ் ஃபீல்டு அந்த மாதிரியான கொஷின்ஸ் ஆகட்டும், அது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அந்த மாதிரி பார்த்தோம். தென் கிராப் பேஸ்டு கொஷின் பார்த்தோம், கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஷின்ஸு எல்லாமே பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தெர் இஸ் சம்திங் கால்டு இயர் அண்ட் இது ஒரு புக் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மினிஸ்ட்ரி. ஓகே, இயர் அண்ட் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ரொம்பலாம் உட்காந்து படிக்க வேணாம், அதோட சம்மரி மாதிரி இருக்கும், அதை பார்த்தாலே போதும். ரெண்டாவது, எக்கனாமிக் சர்வேல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக அதை பண்ணியிருக்காங்களா, அதாவது ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்களா, பட்ஜெட்டில் ஏதோ கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். தென் இது போக அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஏதோ கரண்ட் அஃபேருக்கு ஏதாவது மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அதை ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னாலே தட் இஸ் மோர் தென் எனஃப். அதை தாண்டி ரொம்ப எதுவும் பார்க்க தேவையில்லை. பட் அக்ரிகல்ச்சர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்கும் சரி மெயின்ஸுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. மெயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10 மார்க் ஒரு 15 மார்க் வந்துட்டு கேட்பாங்க. இன்னும் 2 10 மார்க்கு 2 15 மார்க் கூட கேட்பாங்க. ஓகேங்களா? அரௌண்ட் 40 to 50 மார்க்ஸுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ வித் திஸ் வி ஹவ் கம் டு த கன்க்ளூஷன். Hope you must have got lot of knowledge out of this session. Thank you so much for your patience and participation. ஸோ ஆல்மோஸ்ட் அக்ரிகல்ச்சர் பார்ட் நம்ம முடிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் டெக் பற்றி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு பேசிக்ஸ் சொல்லிட்டு நல்லாவே ஆரம்பிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வில் see you in the next video. All the very best. Thank you so much. Thank you.